தலால் தலால் என்பது அல் உதூல் அனி தரீகி சவியி, செவ்வையான பாதையை விட்டும் திரும்பி விடுவது. அம்தன் அவு ஹத்தன், வேணும் என்றோ தெரியாத்தனமாகவோ. வேணும் என்று திரும்பினாலும் செய்தான், விளங்குதப்பா, தெரியாதனமாக திரும்பினாலும் செய்தான். போக வேண்டிய வழியை விட்டு வேற பக்கமா திரும்பி போயிட்டோம்னா என்ன இருக்குது, அதுக்குதான் தலால்னு சொல்றதான். மாயவரத்துக்கு இப்படி பார்க்கலவா போனோம், மாயத்துக்கு எப்படி போனோம், இப்படி போனாதான் மாயவர். இப்படி பார்க்க போயிட்டோம்னா அது தெரிஞ்சு போனாலும் செய்தான், தெரியாம போனாலும் செய்தான், அவன் மாயவரத்துக்கு போக முடியாது. அப்படித்தானே? இதுதான் தலால், தவறிட்டான், தவறுதல். தலால் தலால் என்பது உதூல் அனி தரீகி சவியி, செவ்வையான பாதையை விட்டு திரும்பி விடுவது. அம்தன் அவு ஹத்தன், வேணும் என்றோ தெரியாதனமாகவோ செவ்வையான பாதையை விட்டு திரும்பி, இப்படி போக வேண்டிய இடத்துல இப்படி போயிட்டான். இந்த பார்க்க போனா மாயரம், இப்படி போனா மாயரம் வருமா, வராது. இப்படி பார்க்க போயிட்டான். அப்ப வேணும் என்று செவ்வையான பாதையை விட்டு திரும்பினாலும் செய்தான், தெரியாதனமாக திரும்பினாலும் சரிதான். அதுக்குதான் லலாலுங்கிறது. தெரியுதுன்பா. உலகு இந்த லலாலுக்கு உண்டு அரபன் அறியும் மிக விசாலமான இடம் உண்டு. நிறைய பெரிய வழிகேடுல இருக்கு, சின்ன வழிகேடு இருக்கு, பெரிய வழிகேடு இருக்கு. விளங்குச்சா? உலகு இந்த லலாலுக்கு உண்டு அரபன் அறியும் பிரம்மாண்டமான மைதானம் உண்டு. அதற்கு பெரிய இடம் உண்டு. சின்ன வழிகேடு, பெரிய வழிகேடு, பல வகையான வழிகேடு இருக்கு. தஃபாவுத்து பைன அதுனாஹு அக்ஸாஹு, சின்ன வழிகேட்டுக்கும் பெரிய வழிகேட்டுக்கும் மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வு கசீருன் அதிகமாக இருக்கிறது. பெரிய வழிகேடு ஷிர்கு குஃப்ர் தான். விளங்குதப்பா? ஷிர்கு குஃப்ர் செஞ்சாமனா என்ன இருக்குது, மிகப்பெரிய வழிகேடு. அவுலாவை விட்டுட்டான். எதை விடுறான்? அவுலா விடுறான், ஏற்றமானதை விட்டுட்டான். அது ஒரு சின்ன வழிகேடு. ஏற்றமானதை விட்டுட்டோம்னா என்ன இருக்குது, அது சின்ன வழிகேடு. எது ஏற்றமோ அதை விடுறது. விளங்குச்சிங்களா? அது சின்ன வழிகேடுங்கிறாங்க. பெரிய வழிகேடுனா ஷிர்கு குஃப்ர்ல போய் விழுந்துடுறது. வக்கீல சொல்லப்படுகிறது அல் மஹ்தூபி அலைஹிம், மஹ்தூபி அலைஹிம் என்பது கைரில் மஹ்தூபி அலைஹிம் இருக்குல்லப்பா. மஹ்தூபி அலைஹிம்னா யாரா? யூதர்கள். லாலின்னா யாரு? நசாராக்கள் சொல்லப்படுது. விளங்குதப்பா? பாரு, வக்கீல சொல்லப்படுகிறது அல் மஹ்தூபி அலைஹிம், மஹ்தூபி அலைஹிம் என்பவர்கள் அல் யஹூது, யாரா இருக்கும்? யூதர்களாக இருக்கும். ஏனி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லுகிறான், மின்ஹும், அந்த யூதர்களிலே உண்டு. அப்படிதானங்க? ஃபமின்ஹும், ஃபமின்ஹும், அந்த யூதர்களிலே உண்டு, மன், சிலர்கள், லஅனஹுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டானே, வ கலிப அலைஹி, அவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டானே, கலிப அலைஹி, அவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டானே, அப்படிப்பட்டவர்கள் யூதர்களிலே உண்டு. ஆகவே இது தெளிவாகவே அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். ரைட்டுங்களாங்க? அவே மஹ்தூபி அலைஹிம்னா யாருதான்? யூதர்கள். லாலீன், லாலீன் என்பவர்கள் நசாரா, யாரா இருக்கும்? நசாராக்களா இருக்கும். ஏன் கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதினால் நசாராக்களை பத்தி பேசிட்டு வருது. இப்படி சொல்றான். எப்படி சொல்றான்? கது லல்லு மின் கப்லி, இதற்கு முன்பதாகவே அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கது லல்லு, நசாராக்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். மின் கப்லி, இதற்கு முன்பதாகவே. வ லல்லு கசீரன், அதிகமானவர்களை வழி தவறவும் செய்து விட்டார்கள். நசாராக்களை பத்தி தான் சொல்றான். அவே லாலின் தானே. ஏன்னா லல்லு எப்படி சொல்றான்? லல்லு மின் கப்லி, முன்பதாகவே வழிகட்டு போய்விட்டார்கள். வ லல்லு கசீரன், பெரிய கூட்டத்தை வழிகெடுத்து விட்டார்கள்ங்கிறான். அப்ப லாலின்னா யாருதான்? நசாராக்கள். நசாராக்களை பத்தி தான் பேசுறான். மேல மின்ஹும் மன் லஅனஹுல்லாஹு வ கலிப அலைஹி, யூதர்களை பத்தி பேசுறான். அவே மஹ்தூபி அலைஹிம்னா யூதர்கள், லாலின்னா யாரு? நசாராக்கள் சொல்லப்படுகிறது. சரிதானப்பா? வகது ருவிய மருஃபுவன், மருஃபுவா இருக்கின்ற நிலைமையிலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருஃபுவாவும் என்ன செய்யப்பட்டிருக்க? ஹதீஸும் வந்திருக்கு. மஹ்தூபி அலைஹிம்னா யாருதான்? இங்க குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். லாலினா நசாராக்கள் தான் சொல்றான். மஹ்தூபி அலைஹிம்னா யாரு? யூதர்கள் தான் அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். மருஃபுவான ஹதீஸும் வந்திருக்கு. மஹ்தூபி அலைஹிம்னா யாருதான்? யூதர்கள் தான். லாலின்னா யாரு? நசாராக்கள் தான் என்று என்ன செய்யுது? மருஃபுவான ஹதீஸும் வந்திருக்கு. வக்கது ருவிய மருஃபுவான், மருஃபுவா இருக்கின்ற நிலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்க. அப்போ மஹ்தூபி அலைஹிம்னா யூதர்கள், லாலின்னா யாரு? நசாராக்கள். குர்ஆன்லயும் இருக்குது.
ஹதீஸ்லயும் மர்ஃபூவான ஹதீஸ்லயும் வந்திருக்கு. விளங்குதுங்களங்க. மேலும் வையத்தஜிஹு அன் யுகால, இப்படி சொல்லப்படுவதற்கும் முகாந்திரம் இருக்கின்றது. எத்தஜிஹுனா எப்படிங்க அர்த்தம் வைக்கணும்? இதற்கு ஒரு வழி இருக்கிறது. எத்தஜிஹு முகாந்திரம் இருக்கிறது, அன் யுகால இப்படி சொல்லப்படுவதும் முகாந்திரம் இருக்கிறது. எப்படி? அல் மஹ்தூபி அலைஹிம், மஹ்தூபி அலைஹிம் என்பவர்கள் அல் உசாத்து, யாரா இருக்கும்? பாவிகளா இருக்கும். ஆசிக்கு ஜம்மு உசாத்து, பாவிகள் தான் யாரு? மஹ்தூபி அலைஹிம்னு சொல்லப்படுவதற்கு முகாந்திரம் இருக்கிறது. தால்லூன், தால்லூன் என்பவர்கள் அல் ஜாஹிலூன பில்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறியாதவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறியாதவர்கள் லாலின்கள், வழிகட்டவர்கள். ஏனென்றால் அண்ணல் முன்னாம அலைஹி, இவருக்கு அருள் பாலிக்கப்பட்டதோ அவர் மண் ஒருவராயிருக்கும். உஃபிகலில் ஜமீஇ பைன மஅரிஃபத்தில் ஹக்கி தாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ராத்தை விளங்குவதற்கும், வல் கைரி லில் அமலி பிஹி, கைரை கொண்டு அமல் செய்வதற்கு, கைருக்கும் மத்தியிலே விளங்குதப்பா ஒன்று சேர்ப்பதற்கு தௌஃபீக் அளிக்கப்பட்டார்களே அப்படிப்பட்டவர்களா இருக்கும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வை அறியாதவர்கள் லாலின்கள் என்றும் சொல்லுப்பா மஹ்தூபி அலைஹிம் என்றால் உசாத்துகள், பாவிகள் என்றும் சொல்லப்படுவது சாத்தியமாகும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவதற்கும், நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காண்டி வந்திருக்கோம்? அல்லாஹ் விளங்குறதுக்கு தானே. குன்து கன்ஸம் மஹ்வியா ஃபஅபபதன் வஅரஃப வலிதாலிக ஹலக்துல் ஹல்க, ஹதீஸ் குதுசி. குன்து கன்ஸம் மஹ்வியா, நான் மறைக்கப்பட்ட மறைபொருளாக இருந்தேன். ஃபஅபபதன் வஅரஃப, நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று அறியப்படுவதை விரும்பினேன். வலிதாலிக ஹலக்துல் ஹல்க, அதுக்காண்டி தான் சிரிச்சுகளை சிரிச்சு கேட்கிறான். அல்லாஹ் நம்மளை படைச்சதே ஏற்க வேண்டிதான், அவனை அறியறதுக்கு தான். விளங்குதுப்பா? எதுக்காண்டி நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? அவனை விளங்கணுங்க. நான் மஹ்வியாவா இருந்தேன். குன்து கன்ஸ மஹ்வியா, மறைக்கப்பட்ட மறைபொருளாக இருந்தேன். ஃபஅபபதன் வஅரஃப, நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். வலிதாலிக ஹலக்துல் ஹல்க, அதனாலதான் படைப்பு படைச்சேங்கிறான். அப்ப அல்லாஹ்வை அறிவதற்கு தான் இந்த உலகத்திலே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவனை அறியணும்ல. எப்போ அறிஞர்றமோ அவனை வணங்கணும். எப்போ அறிஞ்சமோ அவனை என்ன செய்யணும்? அப்புறம் வழங்கணும். ஏன் விளங்குதப்பா? அப்ப பெரிய பாக்கியசாலி யாரு? அண்ணன் முன்னாம அலைஹி, முன்னாம அலைஹி என்பவர் அருள்பாலிக்கப்பட்டவர் என்பவர் மண் ஒருவரா இருக்கும். உஃபிக்க, அவர் தௌஃபீக் அளிக்கப்பட்டார், பாக்கியம் கொடுக்கப்பட்டார். ஜமீஇ பைன மஅரிஃபத்தில் ஹக்கிலி ராத்திஹி, அல்லாஹ்வுடைய ராத்தை அறிவதற்கும், வல் கைரி லில் அமலி பிஹி, கைரை கொண்டு அமல் செய்வதற்கு, அந்த கைருக்கும் மத்தியிலே ஒன்று சேர்ப்பதற்கு தௌஃபீக் அளிக்கப்பட்டாரே அவர்தான் முன்னாம அலைஹி. கைர்னா இல்மு. எவ்வளவுப்பா? இல்மு இருந்தா தானப்பா அமல் செய்ய முடியும். எது இருந்தா தான் அமல் செய்ய முடியும்? இல்மு இருந்தா தான் அமல் செய்ய முடியும். அல்லாஹ்வை விளங்கணும். அதுக்கு அடுத்து இல்மை தேடி என்ன செய்யணும்? அதை கொண்டு அமல் செய்யணும். இவர் தான் யாரு? தௌஃபீக் அளிக்கப்பட்டவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்கி அறிந்து அறிந்ததை கொண்டு அதுக்கடுத்து என்ன செய்யறது? அந்த கைரை கொண்டு அமல் செய்வதற்கு தௌஃபீக் அளிக்கப்பட்டாரே. இவைகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு மத்தியில் என்ன செய்யப்பட்டாரே? தௌஃபீக் அளிக்கப்பட்டாரே, அவர் தான் முன்னாம அலைஹி. அப்படி சொல்லிட்டா இப்ப காணல் முகாபில், அவருக்கு ஆப்போசிட் ஆனவர். முன்னாம அலைஹிக்கு ஆப்போசிட் யாரு? கைரில் மஹ்தூபி அலைஹிம். மஹ்தூபி அலை யாரு? மஹ்தூபி அலைஹிம். முன்னாம அலைஹிம்க்கு ஆப்போசிட் யாரு? நம்ம சொன்னோம்ல, மஹ்தூபி அலைஹிம் ஆப்போசிட் முன்னாம அலைஹி, முன்னாம அலைஹிம் ஆப்போசிட் எதிர்மறையானவர்கள். இப்ப காணல் முகாபில் லஹு, முன்னாம அலைஹிம்க்கு ஆப்போசிட் ஆனவர் மண் ஒருவராயிருக்கும். இஹ்தல்ல இஹ்தா குவத்தைஹி, அவருடைய ரெண்டு குவத்தில் ஒன்றை வீணாக்கி விட்டாரே. அல் ஆக்கிலத்த வல் ஆமிலத்த, அமல் செய்வது என்ற, சிந்திப்பது என்ற, எடுத்தனப்பா சிந்திப்பது என்ற அமல் செய்வது என்ற அவருடைய ரெண்டு குவத்தில் ஒன்றை வீணாக்கி விட்டாரே, அவர் தான் அதற்கு ஆப்போசிட் ஆனவர். எடுத்தனப்பா இப்பா முன்னாமலைக்கும் ஆப்போசிட் ஆனவர் யாரு? அறிவையும் வீணாக்கிட்டாரு, அமலையும் வீணாக்கிட்டாரு. அல்லாஹ் அறிவும் இல்லை, அவனுக்காக வேண்டி என்ன செய்யல? விளங்கி அமலும் செய்யவில்லை. அவர் தான் அவருக்கு எதிர்மறை. அவை இப்ப காணல் முகாபில் லஹு, முன்னாமலைக்கு எதிர்மறையானவர் மண் ஒருவர். இஹ்தல்லை ஏதா குவத்தை, ரெண்டு சக்தியில் ஒன்றை வீணாக்கி விட்டாரே. அல் ஆக்கிலத்த வல் ஆமிலத்த, அமல் செய்வது என்ற, சிந்திப்பது என்ற ரெண்டு குவத்தில் ஒன்றை வீணாக்கி விட்டாரே, அவர் தான் அதற்கு ஆப்போசிட் ஆனவர் முன்னாமலைக்கு. விளங்குதப்பா? மேலும் வல் முஹில்லு பில் அமல், அமல் செய்யாதவன் ஃபாசிக்குன், ஃபாசிக்கா இருக்கும். அமல் செய்யாதவன்லாம் யாரு? அப்படிதான் தொழுவல, வணங்கல, சக்காத்து கொடுக்கல,
வசதி இருக்கு ஹஜ்ஜிக்கு போக மாட்டாங்க, அவன்லாம் யாரு? அவனை காஃபிர்னு சொல்லக்கூடாது, அவன்லாம் யாரு? மன் தரக்க சலாத்து முத்தமீதன் பக்கத்து கஃபரன் வருது, வேணுமென்று தொழுகை விட்டு விட்டவன் காஃபிர் ஆயிட்டான்னு. காஃபிர்னா அவன் குஃப்ரானு நியாமத், நியாமத்துக்கு நன்றி கட்டத்தில் நடக்கிறான்னு அர்த்தம். காஃபிரா போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. விளங்குச்சுங்களேங்க. ஒல் முஹில்லு பில் அமல், அமல் செய்யாதவன். ஒல் முஹில்லு பில் அமல் என்ன அர்த்தங்க? அமல் செய்யாதவன், அமலை சதைத்தவன், அமல் செய்யாதவன். ஃபாசிக்குன், ஃபாசிக்கா இருக்கும். மகதூபி அலைஹிம், யாரா இருக்கும்? அவன் கோபம் கொள்ளப்பட்டவனா இருக்கும். அவன் ஃபாசிக்கும் கூட கோபம் கொள்ளப்பட்டவனும் கூட. ஏனி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதினால், ஃபில் காத்திலி அம்தன், வேணும் என்று கொலை செய்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்றான். எப்படி? கதிபல்லாஹு அலைஹிங்கறான். அப்படிதானங்க? மன் கத்தல மூமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா வ கதிபல்லாஹு அலைஹி. ரைட்டா? நான் படிக்கிறேன். ரைட்டா? ரைட்டா? எப்படி? மன் கத்தல மூமினன் முத்தஅம்மிதன், வேணுமென்றே மூமினை இவன் கொன்றானோ, கொலை செய்தானோ. மன் கத்தல மூமினன் முத்தஅம்மிதன், வேணுமென்றே மூமினை யார் கொலை செய்தானோ, ஃபஜஸாவுஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி நரகமானு. அதுல நிரந்தரமா இருப்பான், நிரந்தரமா இருக்கின்ற நிலைமையில் நரகமா இருக்கும். கதிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் மீது கோபம் கொள்விட்டான். மூமினை கொலை செஞ்சிட்டான்னா அவன் நரகவாசியாகவும் போயிடுறான், நிரந்தரமா நரகத்துல கிடப்பான். கதிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் மீது கோபம் கொண்டு விட்டான். அப்போ பாவம் செய்தவன் கோபத்துக்குரியவன் ஆயிடுறானே. விளங்குதுப்பா? என்ன செஞ்சிட்டான்? வல் முஹில்லு பில் இல்மி, வல் முஹில்லு பில் இல்மி, படிக்காதவன். வல் முஹில்லு பில் இல்மின்னு என்னங்க அர்த்தம்? படிக்காதவன், கல்வியை வீணாக்கிறவன், கல்வி கற்காதவன். ஜாஹிலுன், யாரா இருக்கும்? அவன் முட்டாளா இருக்கும். லாலுன், வழிகடனா இருக்கும். ஏனி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதினால், மாதா பாதல் ஹக்கி, ஹக்கை விளங்குதப்பா, விளங்காமல் இருந்ததற்கு பிறகு இல்லை, இல்ல தலாலு, எதை தவிர இல்லை, தலாலை தவிர. ஹக்க விளங்கணும் இல்ல, உண்மையை என்ன செய்யணும்? விளங்கணும். உண்மையை விளங்காமல் இருந்ததற்கு பிறகு இல்லை, இல்ல தலால், வழிகடை தவிர. மாதா பதில் ஹக்கி, ஹக்கை விளங்காமல் இருந்ததற்கு பிறகு என்ன இருக்கிறது? இல்ல தலால், வழிகட்டை தவிர. அப்ப அக்க விளங்கலைன்னா அவன் எதுலதான் இருக்கிறான்? வழிகாட்டியில் இருக்கிறான். சரி, அடுத்துங்க ஓதப்பட்டிருக்கு. இல்திகாவு சாக்கின் ஏற்படுதல் கூடும். இல்திகாவு சாக்கின் ஏற்படுதல் என்ன செய்யுது? அது மத்துடைய எழுத்து. மத்துடைய எழுத்திலே தஜ்வீத் சட்ட பிரகாரம் இல்திகாவு சாக்கின் கூடும். தாபத்துங்கிறோம். தாபத்து இது மத்துடைய எழுத்து. மத்துடைய எழுத்துக்கு பிறகு என்ன செய்யலாம்? ஏற்படலாம், தப்பு கிடையாது. தஜ்வீத் சட்ட பிரகாரம் கூடும். ஆனா சிலவங்க அந்த மத்துடைய எழுத்துலயும் இல்திகாவு சாக்கின் ஏற்படக்கூடாதுங்கிறாங்க. அவர் எப்படி படிப்பாரு? வலல்லின்வாரு, ஒரு அம்சாவை இடையில செய்ப்பாரு, வலல்லின்றுவார். விளங்குதா? அதான் குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது, வலல்லின் என்று. வலல்லின் அம்சாவை கொண்டு வந்துடுறது. பில் அம்சத்தி, அம்சாவை கொண்டு வலல்லின் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அலா லுகத்தி மன் ஜத்த ஃபில் அர்பி. விளங்குதப்பா? மின் இல்திகாய் சாக்கினேன், இல்திகாவு சாக்கினேன் ஏற்படுவதிலிருந்தும், ரெண்டு சுக்கூன் சந்திப்பதில் இருந்தும், விரண்டோடுகின்ற விஷயத்தில் கடப்பு செய்தாரே. ரெண்டு சுக்கூன் சந்திப்பதில் இருந்தும் விரண்டோடுவதிலே, ஹருபுன நடத்தங்க. ரெண்டு சுக்கூன் சந்திப்பதில் இருந்தும் விரண்டோடுவதில் கடப்பு செய்தாரே, அந்த ஒருவருடைய ஆராதியின் பராரம். விளங்குதப்பா? அம்சாவை கொண்டு வலல்லின் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் மத்துடைய எழுத்துலையும் இல்திகாவு சாக்கின் ஏற்படக்கூடாதுங்கிறாங்க. எடுத்துல பார்த்து வைக்கிறது படிச்சது ரைட்டா? வலல்லின் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அம்சத்தி, அம்சாவை கொண்டு. அல்லா லோகத்தி மன் ஜத்தஃபீல் ஹர்பி மினல் மின் இல்தி மினல் மின் ஆமா மின் இல்திகாய் சாக்கினேன், ரெண்டு சுக்குன் சந்திப்பதிலிருந்து இரண்டோடுவதில் கடப்பு செய்தாரே அவருடைய ஆராதியின் பராரம். அம்சாவை கொண்டு வலல்லின் என்று படிக்கப்பட்டிருக்கு. அம்சாவுக்கு பத்த வச்சு. அப்ப இல்திகாவு சாக்கின் ஏற்படாதுல்ல. ஆனா கூடும். என்ன செய்யும்? மத்துடைய எழுத்துல கூடும். ஐநவுல 10 தான் செய்யணும். ஐன்னு சொல்லிட்டு அங்க இல்திகாவு சாக்கின் ஏற்பட்டுரும். அப்படி ஐநேங்கிறோம். என்ன சொல்றாங்க? ஆமீனும் அப்படித்தான். ஆமீன்லையும் என்ன இருக்குது? இல்திகாவு சாக்கின் ஆமீனே தான். ஆனா நம்ம வக்குஃப் செஞ்சு ஆமீன்கிறோம். விளங்குதுப்பா? ஆமீனை பத்தி சூப்பரான செய்தி. ஆமீன்,
ஆமீன் என்பது இஸ்மு ஃபேலின் இஸ்முல் ஃபேலியா இஸ்மு ஃபேலா இருக்கும். என்னது? இஸ்மு ஃபேல். தோற்றத்தில் இஸ்மு, அர்த்தம் ஃபேலுடைய அர்த்தம் வரும். அதான் இஸ்மு ஃபேல். இஸ்மு தான், ஆனா அர்த்தம் என்ன அர்த்தம் வரும்? ஃபேலுடைய அர்த்தம் வரும். ஏற்றுக்கொள். ஆமீன். கட்டுப்படல, நீ வாங்க. என்ன ஆமீன்? ஆமீன் என்பது இஸ்முல் ஃபேலில்லதி ஓ இஸ்தஜிப் இஸ்தஜிபா இருக்குமே, அது இஸ்மு ஃபேலா இருக்கும். இஸ்மு ஃபேல் என்ன? தோற்றத்தில் இஸ்மு, அர்த்தத்தில் ஃபேல். ஃபேலுடைய அர்த்தம் வரும். ஐகாத்த சத்தான சரான ருவைத பல்க அலைக்க ஐயல் ஆள்னா ஓயிருக்கோம்லப்பா, அதான் இஸ்மு ஃபேல் தானே. தோற்றத்தில் இஸ்மா இருக்கும், பொருளில் ஐகாத்தன பவுதவுடைய அர்த்தம். இஸ்மு ஃபேலுங்குவாங்க. ஆமீன் என்பது இஸ்முல் ஃபேல் இல்லதி ஓ இஸ்தஜிப் இஸ்தஜிபா இருக்குமே, அர்த்தம் இஸ்தஜிப் பதிலடி அல்லாஹ். நம்ம சூரத்து பாத்தியாப்புல துவா தானே. எங்களுக்கு செவ்வியான பாதையை காட்டு, கோபம் கொல்லப்பட்டவருடைய வழியை காட்டிடாத, வழிகட்டு போனவருடைய வழியையும் காமிச்சிடாத, அயில் மதுபியரையும் வளர்ந்தாலி ஆமீன், எல்லாம் ஒப்புக்கொள்ளியா அல்லா அர்த்தம். விளங்குச்சப்பா? அப்போ இஸ்தஜிபுவா இருக்குமே, நீ பதிலளி என்பதா இருக்குமே, அத்தகைய இஸ்மு ஃபேலா இருக்கும். வனிபினி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனுடைய அர்த்தத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன். இப்னு அப்பாஸ் கேட்டாங்களாம், ஆமீனுக்கு என்ன அர்த்தம் உண்டு? இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃபால், அப்படியே செஞ்சிரியா அல்லாஹ், இந்த செவ்வியான பாதையை காட்டி, கோபம் கொள்ளப்பட்டவருடைய பாவை வழிகட்டவருடைய பாவையை காமிச்சிடாத, அப்படியே செய்ய அல்லான்னு அர்த்தமா. என்னப்பா? இஃபால், அப்படியே செய்ய அல்லா அன்னு அர்த்தமா. புனிய அலல் ஃபத்தை, இது ஃபத்தை புனியாக்கப்பட்டிருக்கிறது. ஆமீனே தான். ஆமீனா இல்திகாவ் சாக்கில் ஏற்பட்டுரும். ஆனா நம்ம படிக்கும் போது என்ன செய்வோம்? மக்குவு செஞ்சு ஆமீன்வோம். ஐன ஐன மாதிரி ஐன ஃபத்தை மபனி தானே, ஐனேன்னு சொல்லணும், ஐன்னு சொல்லக்கூடாது. ஐனேன்னு சொல்ற மாதிரி ஆமீனே தான். ஏன்? இல்திகாய் சாக்கினேன், ரெண்டு சுக்கூன் சந்திப்பதினால் ஐனவை போல ஃபத்தையின் மீது மபனியாக்கப்பட்டிருக்கிறது. இஃப்ஆல் என்றதற்கு அர்த்தம் எடுத்தனப்பா. சரி, ஆமீன் நீட்டியும் வந்திருக்கு, ஆமீன் வந்திருக்கான். ஆமீன் என்ன செஞ்சிருக்கு? நீட்டியும் வந்திருக்கு. ஆமீன். சாவி பள்ளியில் போனீங்கன்னா சத்தம் போட்டு சொல்லுவாங்க. நீட்டியும் வந்திருக்கு. ஆமீன். கேரளாவில் ஆமீன் நீட்டுவாங்களே, ஆமீன் நீட்டி வந்திருக்கு. ஆமீன்னு வந்திருக்கு, ஷார்ட்டாகவும் வந்திருக்கு. கேளு, ஒரு அருமையான கவியை கொண்டு வந்துடுறாங்க. அவன் பேர் என்ன பேரு? லைலா மஜ்னூன் இருக்கான்ல, அவன் பேரு கைசான். மஜ்னூன் அவன் பேர் கிடையாது, லைலா மேல மஜ்னூன் கிடையாதான். அவன் பேர் என்ன பேரு? கைஸ். யாரு பேரு? லைலா மஜ்னூன் இருக்கான்லப்பா, அவன் பேரு கைசான். அவனுக்கு எப்படி மஜ்னூன் பேர் வந்துச்சுன்னா, அதுக்கு சொல்றாங்க, அவங்க இருக்காங்கல்ல, யாரு? ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? முஆவியா ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. அப்படிதானே ஹதீஸ் வருது. முஆவியா ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, ஏப்பா நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன் ஆட்சியை? முஆவியா ரலியல்லாஹு கொடுத்துட்டேன். அவங்கள்ட்ட போய் பயிற்சி செஞ்சு கேட்டாங்க. விளங்குச்சா? அப்ப நிறைய பேர் எதுக்குறாங்க? ஹசன் ரலியல்லாஹுன்னு சொல்றாங்களாம், ஹுசைன் ரலியல்லாஹு தம்பி. ஏன்னா நீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க, நீ எப்படி கொடுக்கலாம் ஆட்சியை மக்கள்கிட்ட கேட்காமன்னு சொல்றாங்க. உடனே ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஹதீஸ்ல வருது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, எனக்கு பிறகு 30 வருஷம் தான் ஹிலாபத் ஆச்சு. எனக்கு பிறகு எத்தனை வருஷம்? 30 வருஷம் தான் ஹிலாபத் ஆச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, ஹிலாபத் ஆச்சு. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு 10 வருஷம் செஞ்சாங்க. எத்தனை ஆச்சு? 12. உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம் செஞ்சாங்க. 12 24. நம்முடைய வாப்பா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 5.5 வருஷம் செஞ்சாங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷம் கலீஃபா இருந்தாங்க. இப்ப நான் ஆட்சிக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. நான் ஆட்சிக்கு அப்ப எத்தனை ஆச்சு? 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. அபூபக்கர் 2 வருஷம்பா, உமர் ரலியல்லாஹு 10, 12, உஸ்மான் ரலியல்லாஹு 12, 12 24, அலி ரலியல்லாஹு தஆலா 5.5 வருஷம். அதுக்கு அடுத்து கலீஃபாவா யார் வந்தா?
மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க ஹசன் அலி அல்லானோ மூத்த மகன், அலி அலி அல்லானோ மூத்த மகன் ஹசன் அலி அல்லானோ. நான் 6 மாசம் செஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. 30 வருஷம் தான். அதுக்கு அடுத்து முழுக்க ஆட்சி வரும்ட்டாங்க நம்முடைய பாட்டனார். முழுக்க ஆட்சியில போய் நாம ஏன் எடுத்துக்கிட்டு அதை விரும்பல நம்முடைய பாட்டனார். அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் பயிற்சி செஞ்சுங்கன்னாங்க. விளங்குதா? அப்பதான் சொன்னாரா யாரு எப்பா ஏய், அப்பதான் கைசி இருந்தாருங்க, லீலா மஜ்னூன் இருக்காருன்னா கைசி. அவரு சொன்னார், ஏங்க நீ ஏன் போய் வந்து முஆவியாட்ட கொடுத்து காதலி லைலாட்ட கொடுத்துருக்கலாம்ல, அழகா ஆட்சி செய்வாள, யார்கிட்ட கொடுத்துருக்கலாமே, லைலாட்ட கொடுத்துருக்கலாம் நீங்க முஆவியா லீலாட்ட கொடுத்ததுக்குன்னு. அப்பதான் சொன்னாங்களாம் மஜ்னூன் என்னங்களாம். என்ன சொன்னாங்களாம்? அட மஜ்னூன் என்னங்களாம். அது பிரபலியம் ஆயிடுச்சு. எது அடிபட்டு போச்சு? கைசுங்கிறது அடிபட்டு போச்சு. லைலா மேல பைத்தியம் அப்படி கிடையாது. அது ஹசன் அலி அல்லாஹ்னு ஒரு மஜ்னூன் சொன்னாங்க. அட மஜ்னூன் இப்படி சொல்றிய, அது பிரபலியம் ஆயிடுச்சான். விளங்குதப்பா? அந்த லைலா மேல அவருக்கு ரொம்ப பிரியம். விளங்குதப்பா? லைலா லைலான்கிட்டே அலைஞ்சாரு. தல்லாஹி யா நபி யா தில்காயி குல்லனா லைலாய மின் குன்னாம் லைலா மினல் பஷீர்னு சொல்றாருப்பா. விளங்குதாருங்க என்ன? காட்டில் வாழ்கிற மான்களே குல்லனா நமக்கு சொல்லுங்கள், லைலாய மின் குன்ன லைலா உங்க மானினத்தில் கட்டுப்பட்டவளா அல்லது இங்க மனித இனத்தில் கட்டுப்பட்டவளான்னு சொல்லுங்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு லைலா மேல மஜ்னூன் என்ன லைலா லைலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் அவ அத்தா மண்டையில அடிச்சு எங்க எழுதிட்டு போயிட்டாரு, காபத்துல்லாக்கு எழுதிட்டு போயிட்டாரு. ஆடா அங்க வந்து தௌபா செய்யடான்னு, உனக்கு நல்ல பொண்ணா பாக்குறோம், கருப்பா இருப்பா போல் இருக்கு, நல்ல பொண்ணா பாக்குறோம், விளங்குதா என் வான்னு சொல்லிட்டு மண்டையில தட்டி கூட்டு போயிட்டாரு. காபாவை பார்த்த உடனே என்ன செஞ்சாராம்? அழுதாராம். அழுது கட்டி பிடிச்சிக்கிட்டாரு காபத்துல்லாவை. நல்ல புத்தி வந்துருச்சு போல் இருக்கு அண்டுன்னு, லைலாவுடைய காதலை என்னுடைய கல்வை விட்டு நீக்கி விடுன்னு சொல்லு, லைலாவுடைய காதலை என் கல்வை விட்டு நீக்கி விடு சொல்றான் ஆனாராம் அடிச்சு. விளங்குதா? உடனே உஷாராய் சொன்னாராம், யா ரப்பி லா தஸ்லுபன் நீ ஹுப்ப ஹா அபதா வயர்ஹமுல்லாஹு அப்தன் கால ஆமீனா. நரவாத்த ஆமீன்ட்டார். என்ன அர்த்தம்? யா ரப்பி என்னுடைய ரப்பே, லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா லைலாவுடைய காதலை என் கல்வி விட்டு என்ன செஞ்சிடாத, நீக்கிறாத. லைலாவுடைய காதலை எங்க அத்தா நீக்குன்னு சொல்லி துவா செய்ய சொல்றாரு. யா ரப்பி லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா அபதா, ஒருபோது என் கல்வை விட்டவுடைய காதலை என்ன செஞ்சிடாத, நீக்கிறாத. வயர்ஹமுல்லாஹு அப்தன் கால ஆமீனா, ஆமீன் என்ற சொன்ன அடியாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அவர் ஆமீன்ட்டார். யார் ஆமீன் சொல்லிட்டா? ஏன்னா ஆமீன் சொன்னவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா ஆமீன்ட்டார். அப்ப ஏன்டா அழுதன்னு கேட்டாராம். இந்த கருப்பா காபாவும் கருப்பா இருக்கு, இந்த துணியும் கருப்பா இருக்கு, என் லைலாவும் கருப்பு, அவ இதை பார்த்தோன்னே என் லைலா சிந்தனை வந்துருச்சுன்னாராம். சரிங்களா? அதுக்கு தான் அழுதேன் பாரு. அப்ப ஆமீனாங்கிறாரு. அவர் எப்படி படிக்கிறாரு பரி. அப்போ சொல்லுங்க எங்க இருக்க? ஆமா, வஜா மத்து அலிஃபிகி ஆமீனுடைய அலிஃபை நீட்டுவது வந்திருக்கிறது. வஜா மத்து அலிஃபிகின்னு என்னங்க அர்த்தம்? ஆமீனுடைய அலிஃபை நீட்டுவது வந்திருக்கிறது. மணியத்தினே மத்து அலிஃபிகி ஆமீனுடைய அலிஃபை நீட்டுவது என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கிறது. கசுருவா சுருக்குவதும் வந்திருக்கிறது, ஆமீன் சொல்வதும் வந்திருக்கிறது. கால அந்த மஜ்னூன் சொல்றாரு பாரு, அது அந்த நம்பர் 9ஆம் நம்பர்ல போட்டிருக்கு பாருப்பா, 9ஆம் நம்பர்ல போட்டிருக்கு பாரு பைத்து. சரி பாரு, யார் ரப்பி, விளக்குதா? லைலாவுடைய காதலை விட்டு நீக்கிறே சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னார், யார் ரப்பி என்னுடைய ரப்பே, லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா அவருடைய காதலை என் கல்வி விட்டு என்ன செஞ்சிடாத, நீக்கிறாத. யார் ரப்பி லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா அபதா, ஒருபோது நீக்கிறாத. வயர்ஹமுல்லாஹு அப்தன் கால ஆமீனா, ஆமீன் என்று சொன்ன மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இன்னொரு அர்த்தம் ஆமீன் சொல்லிட்டாராம்.